சேலம் மாநகராட்சி பகுதியில் அதிகாரிகளின் கவனக்குறைவு காரணமாக தினமும் 3.64 கோடி லிட்டர் குடிநீர் வீணாவதாகவும் இதன் காரணமாக ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்படுவதாகவும் தனியார் அமைப்பு ஒன்று நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சேலம் மாநகராட்சியில் பொதுமக்களுக்கு அன்றாட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மேட்டூரில் இருந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தடையின்றி குடிநீர் கிடைக்கும் வகையில் 320 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் தனி குடிநீர் திட்டப் பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இதில் முதற்கட்டமாக 182 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் முடிக்கப்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் முதற்கட்டமாக பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. எனினும் பல இடங்களில் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு பல இடங்களில் சாக்கடையில் கலக்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அதிகாரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி பொதுமக்கள். ஒரு காலத்தில் நம்ம சேலத்தில் குடிநீர் வரத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் கிடைக்கும் போதும் இப்படி வேஸ்ட்டாக போகிறத பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் பொதுமக்களும் சேர்ந்து. ஆனால் எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கலை. இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்ப்பரேஷனில் இப்போ ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தண்ணி நல்லா கிடைக்கணும், எல்லாருக்குமே யூனிஃபார்மாக தண்ணி போகணும்னு தான் பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். பட் அது போக மாட்டேங்குது. மோஸ்ட் ஆஃப் த தண்ணி டிச்சில் தான் போகுது. அப்படி வேஸ்ட் ஆகிறதுனால யாருக்கும் கிடைக்காதவங்களுக்கு இன்னுமே கிடைக்காம தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை ஒரு நல்ல ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய. சேலம் மாநகர பகுதியில் குடிநீர் வீணாவது குறித்து ஜீரோ சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் என்ற தன்னார்வ அமைப்பு சூரமங்கலம், அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, கொண்டலாம்பட்டி ஆகிய 4 மண்டலங்களிலும் ஆய்வு நடத்தியது. இதில் குடிநீர் குழாய்களின் பழுதால் நாள் ஒன்றுக்கு 3.64 கோடி லிட்டர் குடிநீர் வீணாகிறது என்றும் இது மொத்த குடிநீர் விநியோகத்தில் 40% என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநகராட்சிக்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 1,64,000 ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா 4 ஜோனுக்குமே டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுக்கறது இல்லை. ஸோ நாங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருக்கோம். மாநகர் பகுதியில் குடிநீர் வீணாவதை பற்றி மாநகராட்சி அதிகாரிகள் அக்கறையின்றி உள்ளதாகவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க ஒரு திறன் வாய்ந்த குடிநீர் மேலாண்மை திட்டம் தேவை என கூறுகின்றார் அந்த அமைப்பின் தலைவர் தீபக் ராஜா. வாட்டர் லீக்குக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா போதிய நடவடிக்கை எடுக்காத மெயின் ரீசன். ஈவன் தோ மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருந்தாலும் பட் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே சரி செய்யாமல் இருக்கிறதுனால தான் இந்த லீக் அரெஸ்ட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இது நாங்கள் கமிஷனர் அப்புறம் அவங்க முன்னிலையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த மேலும் நடவடிக்கை எடுத்து இது கம்ப்ளீட் பண்ணால் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கடந்த 1993ஆம் ஆண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துடன் உலக வங்கி நிபுணர்கள் மேற்கொண்ட ஆய்வில் சேலத்தில் 79% குடிநீர் வீணாவதாக கண்டறியப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தனியார் அமைப்பினர் மேற்கொண்ட ஆய்வில் தண்ணீர் வீணாவது தொடர்ந்து வருவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க சேலம் மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சேலம் மாநகர மக்களுக்கு மாநகராட்சி சார்பில் புதிய திட்டங்களை தீட்டி தடையின்றி தண்ணீர் வழங்குவதாக ஒரு பக்கம் அறிவித்தாலும் ஆனால் பல்வேறு பகுதிகளில் குழாய் உடைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளால் சுமார் 3000 கோடி லிட்டர் தண்ணீர் வீணாகுவது என்பது சேலம் மாநகர மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. அதிகாரிகளின் மெத்தன போக்கே இதற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிகாரிகள் இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது பலரின் எதிர்பார்ப்பு. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.